தற்போது கிடைத்த அண்மை செய்தி. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 9 மீனவர்களை கைது செய்து 2 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது இலங்கை கடற்படை. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் லிங்கேஷ் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கற்பகம். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இன்று 9 ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்படையினர் அதாவது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 2 படகு மற்றும் அதில் இருந்த 9 மீனவர்களை கைது செய்து ஊர்காவல்துறை நீதி துறைமுகத்திற்கு அழைத்து சென்றிருக்காங்க. இவங்க விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்கள் தான், அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது என மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. பொதுநல வழக்கு ஒன்றுக்கு பதிலளித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக மீனவர்களும் அதற்கும் இலங்கை கடற்படையினருக்கும் பிரச்சனை அதிகரித்து வருகிறது. தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்கள் தான், அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது என தெரிவித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் மற்றொரு நாட்டுடன் தொடர்புடையது. எனவே கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விரைவாக விடுவித்து தமிழகம் கொண்டு வர தேவையான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கும் என நம்புகிறோம் என கூறி வழக்கை முடித்து வைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.